அடியே, என்னடி மண்டையில ஆட்டுக்காலோ வேக வைக்கிற? ஏன் அவ்வளவு சுடு தண்ணி? உன் மண்டை என்ன பிரியாணி அண்டாவா? இவ்வளவு சூடா ஊத்துனா முடியெல்லாம் அவிஞ்சு போயிட்டு முட்டாள. பச்சை தண்ணி இல்லனா வெதுவெதுப்பான தண்ணி தான் தலைக்கு நல்லது, புரியுதா? ஏய் நிறுத்துடி, சட்டி தேய்க்கிற மாதிரி ஏண்டி இப்படி போட்டு இழுக்கிற? ஈரமா இருக்கிறப்போ முடி குழந்தை மாதிரி மென்மையா பாத்துக்கணும். இப்படி போட்டு ரஃபா தேய்ச்சா முடி பாவம் இல்லையா? மெதுவா ஒத்தி அடி மகராசி. அடியே, என்னது இது? கையில எண்ணத்தையோ வச்சுக்கிட்டு புஸ் புஸ்னு மண்டையில காத்த ஊதுற. இத பாக்கவே ஏதோ குண்டு வெடிக்க போற மாதிரி உதிரிக்கிற குடி. இப்படியே ஊதுனா அடுப்புல சுட்ட கத்திரிக்காய் மாதிரி முடி கருகி போயிடும். இதெல்லாம் ஒரு மெஷின் போடி அங்கட்டு. அந்த ஜன்னலை திறந்து வை. அந்த இயற்கை காத்துல முடி காயணும். அப்பதான் பட்டு மாதிரி பளபளன்னு இருக்கும். ராத்திரி 2 மணி வரைக்கும் இந்த ராட்சச பெட்டிய போன் நோண்டிக்கிட்டு இருந்தா கண்ணு சூடாகி முடி கொட்டாம என்ன பண்ணும்? ஒழுங்கா 10 மணிக்கு தூங்கு. அப்பதான் மண்டை குளுமையாகும், முடி வளரும். போன வைடி முதல்ல. அடியே, இப்பவாவது நான் சொல்றது உன் மண்டையில ஏறுதா? ஒண்ணு, அந்த சுடு தண்ணிய முதல்ல மூட்டை கட்டிவ. பச்சை தண்ணில குளிச்சாதான் முடிக்கு உசுறு வரும். அப்பதான் பட்டு மாதிரி பளபளக்கும், புரியுதா? 2, அந்த டவலை வச்சு மல்யுத்தம் பண்ணாதடி. சும்மா குழந்தைய தொடுற மாதிரி மென்மையா அப்படி லபக் லபக்னு ஒத்தி எடு. அப்பதான் முடி பாவம் கொட்டாம இருக்கும், புரியுதா மகராசி? சரி பாட்டி, புரியுது. 3, அந்த உருன்னு சத்தம் போட்டு மண்டையை சூடாக்குற ட்ரையர் மெஷினை முதல்ல தூக்கி குப்பையில போடு. இயற்கை காத்துல ஜன்னலை திறந்துச்சு, முடிய நிம்மதியா காயவ. அவசரம் அவசரம் முடிய போட்டு வதக்காதடி மகராசி, புரியுதா? 4, அந்த போன ஓரமா வச்சுட்டு சீக்கிரம் தூங்கு. அப்பதான் உன் மண்டை குளுமையாகும். பாட்டி சொல்றத கேட்டா மண்டையில முடி நிக்கும். இல்லன்னா நீ சீவும் போது சீப்புலதான் முடி நிக்கும். அப்புறம் உன் இஷ்டம். பாட்டி சொல்றது பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் தட்டிடுங்க.